தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பான ஆயர் அவர்களே, அருள் தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, இறை மக்களே, எளியர்க்கிறங்கி கதியேற வானோரிடும் வடமோ என்று ஜெபமாலையை பற்றி சிலாகிக்கின்றார் வீரமாமுனிவர். எனவே கல்வி அறிவு பெறக்கூட முடியாத எளியவர்கள் மீதும் கூட மரியாள் கருணை உடையவராக இரக்கமுடையவராக இருக்கின்றார் என்றால் எல்லா மக்களுக்குமான தாயாக அவர் இருக்கின்றார் என்பது பொருளாகின்றது. எனவே எளிய மக்களும் விண்ணகம் சேர்வதற்கு அவர்களுக்கு ஒரு எளிய வழியாகிய ஜெபமாலையை அன்னை மரியாள் நமக்கு தந்துள்ளார். அவர்தான் இந்த அடைக்கல தாய். அந்த ஜெபமாலையை ஜெபிப்பதன் மூலமாக என்ன நிறைவேறுகின்றது என்றால், தெளிவரு தீவினை கொய்தரும் பாசமோ என்று அடுத்த வரியை வைக்கின்றார். தெளிவற்ற தீமைகளை உருவாக்குகின்ற அழகை எப்பொழுதுமே நேரடியாக நம்மிடத்தில் இதை செய் அதை செய் என்று சொல்லுவது கிடையாது. ஆனால் நம்முடைய மனதிலே ஒரு தெளிவற்ற தன்மையை உருவாக்குகின்றது, ஆசையை தூண்டிவிடுகின்றது. ஒரு 1000 ரூபாய் ரோட்டில் இப்போ தான் ரோட்டில் கொட்டி கொட்டி கிடக்குது, அங்கங்கே கள்ள பணமெல்லாம் கிடைக்கின்றது. அது என்னுடையது அல்ல, ஆனால் அது எடுக்கலாமா வேண்டாமா? எடுத்தால் நமக்கு நல்லது, விட்டுவிட்டால் நமக்கு கஷ்டம். இப்படி ஒரு தெளிவற்ற மனையை தோன்றி, ஆனால் அது என்னுடையதல்ல, எனக்கு உரியதல்ல, அதை தொடமாட்டேன் என்று சிந்திக்க விடாமல் அதை எடுக்க வைப்பதுதான் அழகை. இப்படிப்பட்ட அழகையுடைய கழுத்தை கொய்து அருகின்ற பாசமோ என்றார். பாசக்கயிறு, யமதனுடைய பாசக்கயிறு எப்படிப்பட்டதோ அது போன்றது ஜெபமாலை அழகைக்கு என்றார். இப்படி எளிய வழியில் நாம் இறைவனை காண்பதற்கு நமக்கு ஒரு அடிப்படையாக இருப்பது தான் இந்த தவக்காலம். இந்த தவக்காலத்திலே நாம் சிறு சிறு தியாக செயல்களை செய்வதன் மூலம், பிறருக்கு உதவியாக வாழ்வதன் மூலம், ஜெபமாலையை தவறாமல் ஜெபிப்பதன் மூலம் அந்த இறைபதம் சேர முடியும் என்ற நம்பிக்கையை கொடுக்கின்ற காலம் தவக்காலம். அதற்கு நமக்கு உதவியாக இருப்பவள் அன்னை மரியாள். இந்த அடைக்கல தாயின் வழியாக நாம் அந்த அவரது மகன் பாடுகளின் பலனை பெற்று பரம தந்தையோடு இணைவதற்கு தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து வரங்கள் நிறைந்த வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே
இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. நீங்கள் எந்த கருத்துக்காக இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அந்த கருத்தை அடைக்கல மாதா பாதத்திலே வைத்து மன்றாடுங்கள். மனம் திரும்புகின்றவர்களை ஆசீர்வதிக்கும் இறைவா, நேர்மையாளர்களுக்கு நற்செயல்களின் பரிசுகளையும் பாவிகளுக்கு மனம் திரும்புதலின் வழியாக மன்னிப்பையும் அளிக்கின்றீ. உம்மை மன்றாடும் மக்கள் மீது நீ இரக்கம் காட்டுவதால் எங்கள் பாவங்களுக்கான உமது மன்னிப்பை பெற எங்களது பாவ அறிக்கை ஆற்றல் பெறுவதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தம் தூதரை அனுப்பி தம்முடைய ஊழியர்களை மீட்டார். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 3, இறை சொற்றொடர்கள் 14-20 வரை மற்றும் 24, 25 மற்றும் 28. அந்நாள்களில் நெபுகத்நேசர் அவர்களை நோக்கி, சாத்ராக், மேஷேக், ஆபேத்நேகோ, நீங்கள் மூவரும் என் தெய்வங்களை வணங்கவில்லை என்பதும் நான் நிறுவிய பொற்சிலையை பணிந்து தொழவில்லை என்பதும் உண்மைதானா? இப்பொழுதாவது எக்காலம், நாதசுரம், யாழ், கிண்ணரம், வீணை, பைங்குழல் முதலிய எல்லா வகை இசை கருவிகளும் கேட்டவுடனே நீங்கள் தாழ விழுந்து நான் செய்து வைத்துள்ள சிலையை பணிந்து தொழ தயாராயிருக்கிறீர்களா? தொழாவிட்டால் அந்த நொடியிலேயே எரிகிற தீச்சூளையில் தூக்கி போடப்படுவீர்கள். உங்களை என் கையில் இருந்து தப்புவிக்கக்கூடிய தெய்வம் ஒன்று உண்டோ என்றான். சாத்ராக், மேஷேக், ஆபேத்நேகோ என்பவர்கள் நேபுகாத்நேசர் அரசனை நோக்கி பதில் மொழியாக, இதை குறித்து நாங்கள் உமக்கு மறுமொழி கூற தேவையில்லை. அப்படியே எது நிகழ்ந்தாலும் நாங்கள் வழிபடுகின்ற எங்கள் கடவுள் எரிகிற தீச்சூளையில் நின்று எங்களை மீட்க வல்லவர். அவரே எங்களை உம் கையிலிருந்து விடுவிப்பார். அப்படியே அவருக்கு மனமில்லாமல் போனாலும் அரசரே, நாங்கள் உம்முடைய தெய்வங்களை வழிபட மாட்டோம். நீர் நிறுவிய பொற்சிலையையும் நாங்கள் தொழப்போவதில்லை. இது உமக்கு தெரிந்திருக்கட்டும் என்றார்கள். இதை கேட்ட நெபுகத்நேச்சர் அரசன் சாத்ராக், மேஷேக், ஆபேத்நேகோ ஆகியோர் மீது வெகுண்டல. அவனது முகம் சினத்தால் சிவந்தது. வழக்கத்தை விட 7 மடங்கு மிகுதியாக தீச்சூளையை சூட்டாக்கும்படி அரசன் கட்டளையிட்டான். பின்னர் சாத்ராக், மேஷேக், ஆபேத்நேகோ ஆகியோரை கட்டி எரியும் தீச்சூளைக்குள் தூக்கி போடுமாறு தன் படை வீரர்களில் வலியவரை சிலருக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது நெபுகத்நேசர் அரசன் வியப்புற்று விரைந்து எழுந்து தன் அமைச்சரை நோக்கி, 3 பேரை தானே கட்டி நெருப்பினுள் எறிந்தோம் என்றான். ஆம் அரசரே என்று அவர்கள் விடையளித்தனர். அதற்கு அவன், கட்டவிழ்க்கப்பட்டவர்களாய் நெருப்பினின் நடுவில் 4 பேர் உலவுகிறதை நான் காண்கிறேன். அவர்களுக்கோ ஒரு தீங்கும் நேரவில்லையே. மேலும் 4வது ஆள் தெய்வ மகன் ஒருவன் போல் தோன்றுகிறானே என்றான். அப்பொழுது நெபுகத்நேசர், சாத்ராக், மேஷேக், ஆபேத்நேகோ ஆகியோரின் கடவுள் புகழப்படுவாராக. தங்கள் கடவுளை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் பணிந்து தொழ மறுத்து அரசனது கட்டளையையும் பொருட்படுத்தாமல் அவர் மேல் நம்பிக்கை வைத்து தங்கள் உடலை கையளித்த அவர்களுடைய ஊழியர்களை அவர் தம் தூதரை அனுப்பி மீட்டருளினார் என்றான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் வாழ்த்த பெறுவீராக.
என்றென்றும் நீர் புகழப் பெறவும் ஏத்தி போற்றப் பெறவும் தகுதியுள்ளவர். மாட்சியும் தூய்மையும் நிறைந்த உம் பெயர் வாழ்த்துக்குரியது. பல்லவி. என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். உமது தூய மாட்சி விளங்கும் கோவிலில் நீர் வாழ்த்தப் பெறுவீராக. உயர் புகழ்ச்சிக்கும் மிகு மாட்சிக்கும் நீர் உரியவர். பல்லவி. என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். கேருபுகள் மேல் வீற்றிருந்து படுகுழியை நோக்குபவரே, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. நீர் என்றென்றும் புகழப்படவும் ஏத்தி போற்றப்படவும் தகுதியுள்ளவர். பல்லவி. என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். உமது ஆட்சிக்குரிய அரியணையின் மீது நீர் வாழ்த்தப் பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழ்ந்தேத்த பெறுவீராக. ஏத்தி போற்ற பெறுவீராக. பல்லவி. என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். உயர் வானத்தில் நீர் வாழ்த்தப் பெறுவீராக. என்றென்றும் நீர் பாடல் பெறவும் மாட்சி அடையவும் தகுதியுள்ளவர். பல்லவி. என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருபவர் பேறு பெற்றோர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். வார்த்தையான இறைவன் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 1 இறைவாக்கியங்கள் 14 முதல் 16 வரை. காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றிக் கொண்டே இயேசு கலிலேயாவிற்கு வந்தார். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது, மனமாறி நற்செய்தி நம்புங்கள் என்று அவர் கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இதுவரை நீங்கள் எத்தனை தவக்காலங்களை கொண்டாடி இருப்பீர்கள்? அது கணக்கே இல்லை பார்த்துருக்குனீங்களே. 25, 50, 70. நான் 73. இப்போ இத்தனை வருஷமாக நாங்கள் பிஷப்ஸு, ஃபாதர்ஸு, சிஸ்டர்ஸ், அப்புறம் பெரியவங்க எல்லாரும் மனம் மாறுங்க மனம் மாறுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தானே? மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். நற்செய்தினா ஓரளவுக்கு நமக்கு என்னென்ன தெரியும். நற்செய்தினா நாம் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் கடவுள் நம்மை மன்னித்து விடுகிறார், நிபந்தனை இல்லாமல். நான் பாவி அப்படின்னு சொன்னால் எல்லா பாவங்களையும் கடவுள் மன்னித்து விடுவார். அதான் நற்செய்தி, நல்ல செய்தி. இந்த மனம் மாறுங்கள்னு சொல்கிறாங்க. அது என்ன மனசுனா? யாராச்சும் ஒரு 10 வயசு சூப்பர் ஸ்டார் யாராச்சும் வாங்கலாம்? 2 பேர், ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம், தாத்தாவும் இருக்கலாம் பாட்டியாகவும் இருக்கலாம். பங்குசாமியார் வரக்கூடாது, மீதி பேர் வரலாம். யார் வர்ற? உபதேசியார் எங்க? வேதியர் எங்க? வேதியர்
தம்பி வாங்க தம்பி, வாங்க தம்பி, அங்கே நடுவில் போய் நில்லுங்க. நீங்கள் தான் ஹீரோ. யாராச்சும் ஒரு பொம்பளை பிள்ளை? இந்த வந்துட்டாங்க. வாங்க, வாங்க பிரதர், நீங்களும் வாங்க. இந்த வந்துட்டாங்க. போதும் போதும் போதும். வாங்க மேடம், வாங்க. அந்த பக்கம் நில்லுங்க, அந்த பக்கம் திரும்பி நில்லுங்க 2 பேரும். இவங்க 3 பேரும் ரிஷிகேஷ் எங்கே இருக்குது தெரியுமா? இமயமலை அடிவாரத்தில் இருக்குது. அங்கே போய் தியானம் பண்ணிட்டு வந்தவங்க 3 பேரும். அங்கெல்லாம் ரிஷிகள், முனிவர்கள், அப்புறம் யோகிகள்லாம் சந்தித்து ஞானம் பெற்று திரும்பி இருக்கிறார்கள். யாரா சார்? இப்போ அவங்களுக்கு அவங்க நமக்கு சொல்லுவாங்க, மனம் மாறுங்கள் மனம் மாறுங்கள்னு சொல்லுவோம். மைக்குன்னா இதுதான் மைக்கு, பைபிள்லாம் என்ன இதுதான் பைபிளு, பையன்னா யார் இதுதான் பையன், பெண்ணுன்னா யார் அந்த அம்மா தான் பெண்ணு. சரியா? ஆனால் மனசுன்னா என்ன? உங்கள் 3 பேரில் யாராச்சும் ஒருத்தர் சொல்லலாம். மனசுன்னா என்ன? அந்த மனசுக்குள்ளே என்ன இருக்குது? உனக்கு இட்லி சுட தெரியுமா? தெரியுமா தெரியாதா? தெரியாது. உனக்கு சுட தெரியுமா? தெரியுமா? சரி சொல்லு, இட்லிக்குள்ளே என்னென்ன இருக்குது? அந்த அம்மா சொல்லிடும். இட்லிக்குள்ளே என்னென்ன இருக்குது? மாவு, தண்ணி, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் உளுந்து. அரிசி தான் மாவு. அப்புறம் வெந்தயம், கொஞ்சம் ஏமாந்தா சோடாப்பு. இப்போ ஒரு இட்லி உள்ள இதெல்லாம் இருக்குன்னு கரெக்டாக சொல்லிடுறோம்லம்மா. அதுபோல் மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு கேட்குறேன். இருந்தால் தானே அதை மாற்றலாம். மனசுனா என்னன்னு தெரியாது, அதை மாற்றுறாங்களாம். என்னத்தான் மாற்ற போகிறீங்க சொல்லுங்கள் பிரதர்? அந்த மனசு உள்ளே என்ன இருக்குது? எல்லாம் கைதட்டுங்க. அந்த மனசு உள்ள எண்ணங்கள், ஆசைகள். சரி, இன்னும் ஒரு கேள்வி கேட்குறேன், அதை சொல்லிவிட்டு பேசலாம். மனசு கழுத்துக்கு கீழே இருக்கா, கழுத்துக்கு மேலே இருக்கா? கையால் காட்டு, உன் மனசு எங்கே இருக்குன்னு. சுத்தம். நல்லா காட்டு. நல்லா காட்டு. இப்படி காட்டு. நீங்கள் மேடம்? கரெக்டாக, அவங்க கரெக்டாக சொல்லிட்டாங்க. போங்க 3 பேர். தேங்க்யூ. மனசு எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், கழுத்துக்கும் கீழே இல்லை, கழுத்துக்கும் மேலே. அது எங்கே இருக்குன்னா தலைக்குள்ளே இருக்குது. தலையில் தான் மூளை இருக்குது. இந்த பாருங்க, இந்த இடத்துல மூளையை 2ஆக பிரிக்கலாம், இல்லை 4ஆக பிரிக்கலாம். அதை விட்டுருவோம். மூளை உள்ளே இருக்குது. இது எப்படிங்கன்னா, நெத்தியில் இப்படி தட்டிங்கன்னா வலிக்கும். மற்றவங்க நெத்தியை தட்டாதீங்க, உங்கள் இந்த நெத்தியை தட்டி பாருங்கள். வேம பொட்டுமாங்க, அதுக்கு பேர் தான் அந்த இடத்துல ஒரு திலகம் வச்சோம்னா பொட்டுன்னு சொல்கிறோம். இப்படி தட்டிங்கன்னா வலிக்கும். வலிக்குதா வலிக்கலையா? தட்டி பாருங்களேன். உங்கள் நெத்தியை தட்டுங்க. சரி, ஓகே. இந்த மூளைக்குள்ளே தான் என்ன இருக்குது? மனசு இருக்குது. மூளையோடைய எடை எவ்வளவு? நான் 100 கிலோன்னா என்னுடைய மூளை 2 கிலோ. அப்போ அந்த 2 கிலோ மூளை எப்படி இருக்கும் அப்படின்னா, வெண்மை நிறமும் பழுப்பு நிறமும் கலந்த ஒரு நிறம். கிரேம்பாங்க, கிரே கலர், ஒயிட்னு சொல்லுவாங்க, சாம்பல் நிறம்னு சொல்லுவாங்க. அந்த கலரில் இருக்கும். மூளையை பார்க்கலாம், ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற மனசை என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. அதனால் மனசை பற்றி என்ன வேணாலும் நீங்கள் பேசலாம். பார்க்காத ஒன்றை பற்றி நீங்கள் எது வேணாலும் சொல்லலாம். இந்த பொடியனுங்க நேற்று ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அவனுக்கு 3 வயசு. நாய் கடிச்சு விட்டு ஊசி போட்டிருக்காங்க. நான் கேட்குறேன், ஊசி போட்டாங்களா? சின்னோண்டு பையன், பேசலாம் தெரில. அது ஆமாம்,
எவ்வளோ பெரிய ஊசி, இவ்வளோ பெருசுப்பா அது, அவ்வளோ பெரிய ஊசியாக இருக்கான். விட்றான் பாருங்க கதை. ஏன்னா நான் ஊசியை பார்த்தது இல்லைல்ல, அவனுக்கு போட்ட ஊசியை நான் பார்த்ததில்லை. இந்த சின்ன பிள்ளைங்க பாம்பை பார்க்கும், போது நான் பாம்பு பார்த்தேன் போத தோட்டத்தில், எவ்வளோ பேசுகிறோம், இவ்வளோ பெருசு போகுது. பார்த்துருந்தேன்னு சொல்ல, கதையெல்லாம் விடாத, அவனுக்கு நல்லா தெரியும் ஃபாதர் பாம்பு பார்க்கல, எது வேணாலும் சொல்லலாம். அதனால் பிசாசை நம்ம பார்த்ததில்லை, அதெல்லாம் விட்டுவாங்க பாருங்கள் கதை. அதனால் மூளையை பார்க்கலாம், மனசை பார்க்க முடியாது. அதனால தான் நியூராலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க, நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகளை கவனிக்கும் டாக்டர். அவருக்கு பேர் தான் நரம்பு இயல் நிபுணர். நம்ம தமிழ்நாட்டிலே தலை சிறந்த நரம்பு இயல் நிபுணர் எங்கே இருக்காருன்னா, மெட்ராஸில் சென்னையில் உள்ள மலர் மருத்துவமனையில் சவுண்டப்பன், பேர் எப்படி இருக்குது, சவுண்டப்பன் ஒருத்தர் இருக்கார். அவர் தான் தலை சிறந்த நரம்பு இயல் நிபுணர். அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், மூளைன்னு. அதில் தான் இதெல்லாம் சொல்கிறார். அந்த அந்த மனசு உள்ளே இருக்குமா, அதை யாரும் பார்த்ததில்ல. மனசுன்னா என்னென்னா, ஆசையும் அறிவும் சேர்ந்தது தான் என்ன மனசு. ஒரு காசு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு எத்தனை பக்கம் இருக்குது, 2 பக்கம் இருக்குது. ஒரு பக்கம் உள்ள காசை நீங்கள் கனவுல விட பார்க்க முடியாது. காசுன்னா எத்தனை பக்கம் இருக்கும், 2. மனசுன்னா எத்தனை பக்கம் இருக்கும், 2. அது என்ன, ஒரு பக்கத்தின் பெயர் ஆசை, இன்னொரு பக்கத்தின் பெயர் அறிவு. இப்போ மனம் திரும்புதெல்லாம் என்னன்னா, நமது ஆசை கடவுள் பக்கம் திரும்பி இருந்தால் அதுக்கு பேர் புண்ணியம். நமது ஆசை பாவத்தின் பக்கம் திரும்பி இருந்தால் அதற்கு பெயர் பாவம். நம்ம ஆசை வந்து பாவத்தின் பக்கம் திரும்பி இருந்தால் அதை கொஞ்சம் திருப்பணும். இந்த பக்கம் யார் பக்கம், யார் பக்கம், கடவுள். எப்படி திருப்பணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஆசையும் அறிவு இருக்குது. இந்த அறிவுக்குள்ள அறிவு நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, உங்களை கேட்டிருக்க மாட்டாங்க, என்னையெல்லாம் கேட்டிருக்காங்க, அறிவு இருக்கா அப்படின்னு எங்கள் அம்மா அப்பாலாம் என்னை கேட்டிருக்காங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன், இருக்குது, அதை பயன்படுத்து அப்படின்னு சொல்லுவோம். அறிவையும் பார்த்ததில்லை. ஆனால் இந்த இங்கே வந்து அம்மா அழகாக சொன்னாங்கள்ல, அந்த அறிவுக்குள்ளே தான் எண்ணங்கள் தோன்றி மறைகின்றன. எண்ணங்கள்னால் ஒரு பொருளின், ஒரு ஆளின், ஒரு சூழ்நிலையின் விவரங்களின் கூட்டு. இதை வந்து புக்குன்னு சொல்கிறோம், புத்தகம். ஏன்னா இதை உருவம் வேறு, இதை வந்து மைக்குன்னு சொல்கிறோம், இதனுடைய உருவம் வேறு. அதனால் உருவங்கள் மாறுபட மாறுபட எண்ணங்கள் மாறுபட்டு கொண்டே இருக்கும். நான் உங்களை கேட்குறேன், இப்போ ஒரு சின்ன கேள்வி, ஒரு நாளில் எத்தனை உருவங்களை நீங்கள் பார்ப்பீங்க? படைப்பு பொருள்கள், படைக்கப்பட்ட ஆள்கள், படைக்கப்பட்ட சந்தர்ப்பம், எத்தனை பேரை நீங்கள் பார்ப்பீங்க? எத்தனை பொருள்களை பார்ப்பீங்க? எத்தனை சூழ்நிலைகள் நீங்கள் பார்ப்பீங்க? சும்மா சொல்லுங்கள், ஏதாச்சும் ஒரு நம்பர் சொல்லுங்கள். இந்த பக்கம் ஆம்பளைங்க 2200 என்னங்க கரெக்டு? கை தட்டுங்க, கையை சொல்கிறேன், சூப்பருங்க. ஐயா, எல்லாம் ஞானிகள். நீங்களாம் இங்கே இருக்க வேண்டியதில்லை. சரி, நீங்கள் சொன்னது கரெக்டுங்க. எண்ணற்ற எண்ணங்கள். நம்ம எதை பார்த்தாலும் ஒரு எண்ணம் தோண்டிடும். நீங்கள் விரும்பினாலும் சரி, விரும்பாட்டியும் சரி, ஏன்னா அது எண்ணம் தோண்டி தான் மறையும். சாதாரணமாக வந்து ஒரு நாளைக்கு 50,000 எண்ணங்கள் தோன்றி மறையுன்னு சொல்கிறாங்க. இந்த 50,000 எண்ணங்களில் எந்த எண்ணத்தாலும் உங்களுக்குள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது. மனம் மாறுதல்னு சொல்கிறாங்கள்ல, ஏற்படுத்தவே முடியாது. அது பாட்டுக்க வரும் போவோம். இது வரைக்கும் கும்பகோணம் ஆயர் எத்தனை தியானம் பண்ணியிருப்பார்? திருந்தினாரா? திருந்தலை. ஏன்? அட நல்லா இருந்துச்சு கேட்குறதுக்கு, தியானம் கேட்டு போனேன் நான் பாட்டுக்க. அந்த எண்ணத்தை தேர்ந்தெடுத்தால்தான் பிரச்சனை. அங்கே தாங்க பிரச்சனையாக இருக்குது. கல்யாணம் ஆன கப்புள் 2 பேர் இங்கே வந்திருக்கிறீங்களா? கணவனும் மனைவியுமா இங்கே வந்திருக்கிறீங்களா? யாராச்சும் கணவனும் மனைவியும் வந்திருக்கிறீங்களா?
இதோ பாரியா. எழுந்திரிங்கம்மா. உங்கள் வீட்டுக்காரர் எங்கம்மா? வாங்க 2 பேரும். பிள்ளை தூக்கிட்டு வாங்க. அங்கே அங்கே வண்டி அங்கே நில்லுங்க. மேடம் வாங்க மேடம். என்ன பாருங்க. அங்கே கொஞ்சம் நேரம் நின்றுங்க. அம்மா, இந்த உலகத்தில் 700 கோடி மக்கள் இருக்கிறாங்கம்மா. அதில் ஏறக்குறைய இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் விட்டுட்டிங்கன்னா மீதி 2ஆக பிரிச்சிங்கன்னா 350. அதில் வந்து 50 கோடியை வந்து குழந்தைங்கள விட்டுருவோம். மீதி 300 கோடி ஆம்பளை பெண்கள். 300 கோடி ஆம்பளைங்க இருக்கிறாங்களாம்மா. ஏம்மா இவரை போய் பிடிச்சிங்க. இந்த அம்மா சொல்கிறாரா கடவுள் தேர்ந்தெடுத்தாராம். ஏன் சார் 300 கோடி பெண்கள் இருக்காங்க, ஏன் இவங்களை போய் தேர்ந்தெடுத்தீங்க? ஹலோ, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்கிற மாட்டேன். ஏன் தெரியுமா? கல்யாணத்தன்னைக்கு ஃபாதர், உங்கள் பேர் என்ன? ராஜேந்திரன். நீங்கள் ஜோஸ்பின்மா. 2 பேரையும் ஒருவர் கணவன் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறீர்களா, சம்மதிக்கிறீர்களா கேட்டாங்களா? என்ன சம்மதம்னா என்ன? ஆசை. ஒருத்தர் இன்னொருத்தர் மேலே ஆசை வச்சிங்களா என்ன? அப்போ அனுபவிங்க. போங்க. தேர்ந்தெடுத்ததாங்க பிரச்சனை. தேர்ந்தெடுக்காத வரைக்கும் நான் பொறுப்பு கிடையாது. இன்னொரு உதாரணம் சொல்லவா? ஸ்வீட் ஸ்டாலுக்கு போகிறோம் நீங்களும் நானும். நீங்கள் ஸ்வீட் வாங்குறீங்க. ஸ்வீட் கடையில் என்ன இருக்கும்? நிறையா இருக்கும். அதில் வந்து லட்டு இந்த காலத்தில் இருக்கும். லட்டு கீழே விழுந்தால் என்ன ஆகும்? பூந்தி ஆகிடும். சரி, நான் என்ன பண்ணுறேன்? நான் பிஷப்பு, நீங்கள் ஸ்வீட் வாங்குறீங்க. 2 பேரும் தான் போனோம். நான் பார்த்துக்கிட்டே நிற்கிறேன். நீங்கள் ஸ்வீட்டை வாங்குறீங்க, பில்லு கட்டுறீங்க. அந்த கடைக்காரர் என்ன பண்ணுறாரு? இங்கே வாங்க பிஷப். பூந்தியை பார்த்துக்கிட்டு நின்னீங்கள, அதுக்கு 50 ரூபா பணம் கட்டு. ஏன்னா விளையாடுறிய? பார்த்தா குற்றமா? ஆரஞ்சு பழம் விற்கிறான்ப்பா, நான் பார்த்தேன், தப்பு கிடையாது. நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறாதீங்க. இப்போ சொல்ல போகிறத பார்த்தேன்னு அதை எடுத்து நல்லா இருக்கான்னு பார்க்குறேன், தொட்டேன், தப்பு கிடையாது. ஒரு 10 இது வீட்டுக்கு வாங்கிட்டு போனால் எப்படி இருக்கும்?